பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதிக்காக தான். இப்போ முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி ஒரே கட்சி தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஒன்னு டிஎம்கே போடுவாங்க, இல்ல ஏடிஎம்கே போடுவாங்க இல்லையா. இப்போ இந்த வாட்டி புதுசா ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி தளபதி உள்ள இறங்கியிருக்காரு. முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்காக மட்டும் தான் அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல அப்படி கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த 20% எக்ஸ்ட்ரா வந்து தளபதிக்கு தான் வந்திருக்கும். அது கண்டிப்பா வந்து உண்மை. ஓகேங்களா. ஸோ அதுல 30% வந்து ஏடிஎம்கே, மீதி 30% வந்து டிஎம்கே வந்து சொன்னீங்க இல்லையா. அதுல இருக்க ஓட்டு வந்து பிரிஞ்சு கண்டிப்பா டிவி கேட்க வரும். ஏன்னா அதுல இருக்க முன்னாடி வந்து போட்ட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா ஏபின்னு 2 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க, வேற வழி இல்லை. நம்ம அதுல ஒன்னு அதுக்கு இல்லை இதுக்கு தான் போட்டோம். இப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் வரும்போது ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னா அந்த ஓட்டு பிரியும். ஸோ கண்டிப்பா டிவி கேக் தான் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பொங்கல் தீபாவளி அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா பஸ்லாம் விடுவாங்க. ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் டைம்ல அப்போ பஸ் எதுவுமே உள்ள, அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என்னதான் தீபாவளியா இருக்கட்டும் இல்ல பொங்கலுக்கு இருக்கட்டும், கூட்டம் கிரௌட் எப்படி இருக்கும் தெரியும். பாதி சென்னை அங்க இருக்காது, கரெக்டுங்களா. ஸோ அந்த டைம்ல கூட ஒரு ஃபெசிலிட்டி பண்ண முடிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு இந்த டைம்ல ஏன் பண்ண முடியல? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அகேன்ஸ்டா தான் இருக்குது. ஸோ ஓட்டு வந்து புது ஓட்டு வந்து எல்லாமே டிவி கேக்கு வருதுன்றனால அந்த ஓட் போலிங்க நம்மளால அஃபிஷியலா எதுவும் பண்ண முடியலனால இந்த மாதிரி விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம டிவிக்கு தான் கத்திட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. இப்ப விஜய் எதிர்க்கிறதுக்குன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அப்ப இதுல போட்டது நோட்டாக்கு வந்திருக்குமே ப்ரோ. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கேவும் இருந்து டிஎம்கேவும் இருந்தது. இப்ப அதுலயுமே வந்து நிறைய பேர் அதிருப்தி இருந்தாங்க, கரெக்டுங்களா. ஸோ அப்ப அப்படின்னு பார்த்தா நோட்டா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. ஏன் திடீர்னு ஒரு கட்சி ஒரு இப்ப நம்ம ஒருத்தவங்களை வெறுக்கிறோம்னா அதுக்கு எதனா ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அவங்க முன்னாடி ஆட்சியில் நடந்ததுல ஏன்னா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், அதனால வெறுப்பாங்க. புதுசா ஒருத்தர் உள்ள வராரு, வெறுக்கிறதுக்கான ஒரு ரீசனே இல்லாம நம்ம எப்படி அவரை வெறுக்க முடியும்? ஏன்னா ஒரு ரீசன் இருக்கும்ல. அதுக்கு முதல்ல அவர் ஆட்சிக்கு வந்திருக்கணும், ஆட்சியில வந்து அவர் எதனா பண்ணிருக்கணும், அவர் பண்ணதுல எதனா குறை நேரம் இருந்தா அவங்க வெறுக்கலாம். காரணமே இல்லாம இருக்க முடியாது. அதனால பர்சன்டேஜ் எல்லாம் எதுவும் பாதிக்கப்படாது ப்ரோ. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ என் கூட வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கரெக்டுங்களா. இப்போ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு 10 பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதுக்கு அவங்க எல்லாருமே நம்ம தப்பா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் திருச்சி அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கூட இருக்காங்க, கில்லி படத்துல இருந்தே இருக்காங்க, எத்தனை படம் நடிச்சிருக்காங்க நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க என்ன பண்ணணுமோ அதான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம த்ரிஷாக்கு மட்டும் இல்ல, விஜய் பிடிச்ச நிறைய பேர் வந்து பாட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாருமே நம்ம இது பண்ண முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கணும், பாலிடிக்ஸா பார்க்கணும், அவ்வளவுதான். எல்லாமே இளைஞர் தானே. தளபதி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓட்டுக்குமே வந்து காசோ இல்லை எதுவுமே கொடுக்கல. எல்லாமே அவரோட அன்புக்காக சேர்ந்த கூட்டம் தான் அது. கண்டிப்பா ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பா வருங்க. அது வந்து என்னன்னா எங்க தளபதிக்கு செய்யற சதிதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து பஸ் எல்லாம் வந்து பொங்கல் தீபாவளிக்குலாம் வந்து நிறைய பேர் விட்டு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ வந்து ஆமா, இப்போ வந்து அது வேணும்ட்டே வந்து தடை செஞ்ச மாதிரி இருக்குண்ணே. ஏதோ ஒரு சூழ்ச்சியால தடை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குண்ணே. கண்டிப்பா இந்த வருஷத்துல அவங்க பாப்பாங்கண்ணே. அதுக்கு ஃபுல்லா நாங்க பேச்சுல சொல்லாம பதில் சான்ஸே இல்லைண்ணே. ஊழல் நடந்தா மட்டும் தானே தோக்கடிக்க முடியும். மத்தபடி தளபதிக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். டிவிக்கு தொண்டன் எல்லாருமே இருக்கோம். ஓட்டு போட்டது தெரிஞ்சதுன்னா அப்ப அவன் எதுக்குண்ணே ஓட்டு இது வைக்கிறான்? அவன் சொல்லுங்கண்ணா. ஓட்டு போட்டது தெரியறதுக்கு அவன் எதுக்குண்ணே? அவன் புரளி கலப்பதானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுன்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு பேச்சு இல்லைண்ணே. அது விஜய் அண்ணாவுடைய வருகை தான் காரணம் அதுக்கு. ஏன்னா அவரால் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அதிகமா. ஸோ அவரோட வருகையால தான் ஓட்டு சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த தடவை. இல்ல இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஓட்டுமே வந்த மொத்த ஓட்டுமே முக்கால்வாசி விஜய் அண்ணாக்கு தான் விழுந்திருக்கும். மிச்ச ஓட்டு வந்து ஃப்ராட் தானே பண்ணி எதாவது பண்ணாதான் உண்டு தவிர இங்க இருக்கு இவ்வளவு பேரும் டிவிக்கே தான். நம்ம கேட்கற எல்லாருமே டிவிக்கே தான் சொல்றாங்க. அதனால டிஎம்கே ஏடிஎம்கே கம்மியா தான் விழுந்திருக்கும். விழுந்த மொத்தத்துல முக்கால்வாசி விஜய்க்கு தான் விழுந்திருக்கும். பார்ட்டி பிளான், ஸ்டாலினோட பிளான் கம்ப்ளீட்டா வந்து அதான் நட்ல வைக்கல, அவர் லட்ல வச்சுமே பஸ்ல வச்சிருக்காரு. அதுல வந்து நிறைய பேர் ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டாங்க ஊருக்கு போக முடியாம. அதுதான் உண்மை. இல்ல அவங்க படம் தானே அது. அவங்க படம் ஓட் போடுற எல்லாருமே போட்டிருக்காங்க. விடிவி கணேஷ்ல இருந்து எல்லாருமே நாங்கெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாருமே தான் போட்டிருக்காங்க. விஜய் பாட்டு போடுறது நார்மல் தானே. ரொம்ப நல்ல விஷயம் தான். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல, அவங்க அது அவங்க உரிமை. ஆனா ஒரு மாற்றம் வரும் நம்புறோம், கண்டிப்பா வரட்டும். தெரிலங்க, நான் எனக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஓட்டு போட்டேன், நல்லதே நடக்கட்டும். ஆமா கண்டிப்பா. நான் காரணம் தளபதி தான், வேற யாரு? ஒவ்வொருத்தங்களும் வீட்டுல இருக்காங்க, ஓட்டு இல்லாதவங்களுக்கு கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லிருக்காங்க. நானே எங்க அப்பா அம்மா சொன்னேன், எல்லாருக்கும் போன் பண்ணி சொன்னேன், போய் ஓட்டு போடுங்க, ஜனநாயகத்துக்கு உரிமைன்னு சொல்லிருக்கேன் எல்லாத்துக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, 2021 2016 அதோட ஓட்டு எப்படி இருக்குது, இப்ப இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தப்ப ஓட்டு எப்படி இருக்குது, அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுல நமக்கு. அப்படி சொல்ல முடியாது. நான் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே விஜய்க்கு போட்டுக்கலாம்ல. ஒரு மாற்றம் சொல்லுங்க. எங்க வீட்டுல ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்க, ஒரு மாற்றம் டிவி போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கூட இருக்கலாம்ல. ஆனா நம்ம ரிசல்ட் மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டா ஜனநாயகத்தை உரிமை அது அவங்க ட்ரோல் பண்ற படி தானே இருப்பாங்க. இப்ப நான் கூட டிஎம்கே போட்ட மாதிரி செட் பண்ணி வைக்கலாம்ல. அது அவங்க இதுதான். இப்ப ஒருத்தவங்க வச்சு காரணம் பண்ண முடிவு பண்ணா நான் வேணா பண்ணலாம். அவனுங்க அதுதான் நல்லதாதான் ப்ரூவ் பாக்குறேன்.
20% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 20% தான் விஜய்க்கு வரும்னு சொல்றாங்க. அது அவருக்கு வந்து நல்லது தானே. 20% வந்து வந்தா 20 ஃபுல்லா பர்சன்டேஜ் தளபதிக்கு தான். சில பேர்லாம் கலப்பி விட்டு போயினே இருப்பாங்க, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? 70% வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஈவினிங் மேல ஆகணும். 1 மணிக்கெல்லாம் 12 மணிக்கெல்லாம் வந்துச்சு. 80-70% வந்துச்சு. வில்லிவாக்கம் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 90-91% வந்துச்சு ப்ரோ. ஏன்னா எல்லாமே டிஎம்கே எதிர்ப்பு தானே ப்ரோ. ஆமா ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னா தளபதியை வந்து எதிர்க்கிறதுக்கு தான் இவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆமா ப்ரோ, நல்லது பண்றதுதான் ப்ரோ எதுக்குறாங்களே. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஏடிஎம்கே ப்ரோ கூட்டம் வந்தாப்பல அவரு எதுவுமே பண்ணல. இன்ன வரைக்கும் நடந்துதான் இருக்குது. ரேப்பு எல்லாமே நடந்துதான் இருக்குது. ஸ்கூல் பசங்கள்ல இருந்து குழந்தை வரைக்கும் நடந்துதான் இருக்குது. ரேப்பு எல்லாமே ப்ரோ. யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாமே போதை பண்றாங்க. இவரு வந்து எல்லாருமே திருந்துவாங்க ப்ரோ. திருந்தாமல யாருமே காசையை வாங்கி நம்மளுக்கே நல்லது பண்றேன்றாப்பலே. இதுலனா நான் இருக்குது சொல்லுங்க. யாரு ப்ரோ? யாரு? ஸ்டாலின் தான். வேற யாரு? நம்ம கிட்ட இருக்கிற காசை பிடுங்கி நம்ம வந்து வரி கட்டுறோம். இது தண்ணி வரி, கரண்ட் வரி எல்லாமே நம்ம கட்டுறோம். நம்ம கிட்ட இருக்கிற காசையை வாங்கி நம்மளுக்கே நல்லது பண்றேன்றாப்பலே. நாளை பின்ன ஓட்டுக்க மாட்டோம். 5000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன்றா. இல்ல ப்ரோ, நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ. நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ. நான் ஓட்டு வாங்கி காசுலாம் வாங்கிக்கிறேன். இல்ல ஆனா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றேன், ஏடிஎம்கே வரணும், ஏடிஎம்கே டிவிகே வரணும். எதிர்கட்சியா யார் வந்தாலும் ஓகே. ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் ஓகே. ஆனா டிஎம்கே எல்லாம் வரக்கூடாது. ரெண்டுமே வந்தாலும் நல்லதான் தல. டிஎம்கே மட்டும் வரக்கூடாது தல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு பஸ்ல எக்ஸ்ட்ரா விடுவாங்க. ஆனா இந்த விடுவேல பாத்தீங்களா எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிச்சா? நீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. அப்போ நீங்க தான் சொல்லுங்க, ஒரு பப்ளிக் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாங்க அதான் பாத்துதான் ப்ரோ. நிறைய பேர் தெரிய பார்த்தல ப்ரோ. ப்ரோ நான் தல ரசிகர் ப்ரோ. ஆனா வந்து விஜய் கோசம் நாங்க ஓட்ட போறோம். அது வேற இது வேற ப்ரோ. அவர் வந்தா வாச்சு ஆச்சு எதனா மாறுதா? படத்தை பத்தி அவ்வளவு சொன்னாங்க. எல்லாம் வந்து இது வந்து பிஜேபி பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் பத்தி தனியா தான் இருந்து அவர் படத்தையே விட்டான். எவ்வளவு கோடி எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருப்பாரு. நீ இருந்தாலும் ஒரு வேலை பார்க்கணும் கூட 500 ரூபாய் கஷ்டப்பட்டுருப்பா. அவனும் பட்டிருப்பாரு. பட்டதான் ப்ரோ யாருக்கு இருந்தாலும் தெரியும்.